இட்லிக்கும் தோசைக்கும் பலவிதமான சட்னி இருக்கு. கமகமான வாசனை கொடுக்கக்கூடிய சட்னி எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த பூண்டு சட்னியா தான் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு 20 இருந்து 25 பல்லு வரைக்கும் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். மிளகாய் நான் 3 தான் சேர்த்திருக்கேன். கூடுதலா காரம் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்ப இந்த சட்னியை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா நிறம் மாறி வரணும். எண்ணெய் நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா சூப்பரான கமகமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.